இந்த நாள் நீங்கள் கவலையோடு இருக்கீங்களா? நானும் உங்களை மாதிரி தான் பல கவலையில் இருந்தேன். நாளை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை. நான் கவலைப்பட்டு கொண்டு தான் இருந்தேன். என்னைக்கு நான் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோம் பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34 ஆண்டு என்ன சொல்றாரு பாருங்க, நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையக்காக கவலைப்படுங்களாம். அது மாத்திரம் இல்லை, அண்ணன் நாளுக்கு பாருங்க, அந்தந்த நாளுக்கு அது பாடு போதுன்றாரு. இந்த வார்த்தையை நான் என்னைக்கு படிச்சோம், அண்ணன் இன்னும் பார்த்தீங்கன்னா நாளை குறித்து வந்து எது கவலைப்படணும், கவலைப்படணும்னு கத்த சொல்றாரு. இன்னும் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி கவலைப்படவே விட்டுட்டேன். நீங்கள் நாளையை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? எதுக்காக குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்கன்றீங்களா? அந்தந்த நாளுக்கு அது பாடு போதுங்களாம். அது மாத்திரம் இல்லை, பார்த்தா லூக்கா 12ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, 26 சொல்றாரு, அற்ப காரியம் கூட செய்ய முடியாதுன்னு எது கவலைப்படுறேன்னு சொல்றாரு பாருங்க. அற்ப காரியம் கூட இல்லைங்களா, மிகவும் அற்ப காரியம் கூட செய்ய முடியாதுன்னு எது கவலைப்படுறன்னு கேட்கிறாரு. அது மாத்திரம் இல்லை பாருங்க, சர்ற அளவோட நம்மளை கூட்டவும் முடியாதுங்க. நீ கவலைப்படுறனால ஒரு சர்ற அளவோடு ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது. நீ எதுவுமே அற்ப காரியங்களும் செய்ய முடியாது. அதான் நீ கவலைப்பட, எதுக்கு கவலைப்படுற, நாளை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்றாரு. நாளை கவலைப்படாதீங்க. கதை சோத்திரம்.